இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் மால்க்கோ இல்ல ஆன்லைன்லயோ கேஷ் இல்லைனா கூட டக்குன்னு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி ஆர்கானிக்கா பை பண்றோம். ஆனா இந்த கிரெடிட் கார்டு ஐடியா வர்றதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், எக்ஸாக்டா 1949ல ஃபிராங்க் மெக் நம்பராங்கிற ஒரு அமெரிக்கன் பிசினஸ் மேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் கூட நியூயார்க்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிட போனாரு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனா பில் கட்டும் போதுதான் அந்த மனுஷனுக்கு ஒரு மரண ஷாக். அவரோட வாலெட்டை அன்னைக்கு பார்த்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாரு. பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல. கடைசியில அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கேஷ் எடுத்துட்டு வர சொல்லி ஹோட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் செம்ம அசிங்கப்பட்டு தான் பில் செட்டில் பண்றாரு. அன்னைக்கு நைட்டே அந்த மனுஷன் செம்மையா யோசிச்சாரு. நம்ம கிட்ட பேங்க்ல கேஷ் இருக்கு, ஆனா எந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல வாலெட் இல்லைன்னா அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இதுக்கு பதிலா பேங்க் கேஷை நம்பி புக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கார்டு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சாரு. நெக்ஸ்ட் இயரே, அதாவது 1950ல அவரே டின்னர்ஸ் கிளப் கார்டு அப்படின்னு ஒரு கார்டை ரெடி பண்ணாரு. கேஷ்க்கு பதிலா அந்த கார்டை ஹோட்டல்ல காமிச்சா அப்புறமா மந்த் எண்ட்ல மொத்தமா பில் கட்டிக்கலாம். இதோடைய பேஸ் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் எவர் கிரெடிட் கார்டு நெட்வொர்க். ஒரு ஹோட்டல்ல பில் கட்ட கேஷ் இல்லாம அசிங்கப்பட்ட ஒருத்தருடைய ஐடியா தான் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருடைய பாக்கெட்ல கிரெடிட் கார்டை சுத்திட்டு இருக்கு. இந்த சூப்பர் எஸ்டி உங்க கிரெடிட் கார்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.